கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. புரிஞ்சுக்கங்க. அரசியல் பங்கு ஏங்க திருப்பி அதுக்குள்ள வரீங்க. டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர், தமிழ்நாட்டுக்கு இதுல இருந்து ஏதோ இதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி. ஏங்க எங்க கட்சி நாங்க யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். அது எங்களுடைய இஷ்டம். நீ இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டீங்க. நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. அதிமுக பாஜக கூட்டணியை வந்து திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க. சந்திரபாத கூட்டணி அதாவது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க வந்து அதை வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏங்க எங்க கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டுது. அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன்விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். அது எங்களுடைய இஷ்டம். நீ இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டீங்க. நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்யும். அன்னைக்கு நடந்த ரெண்டு அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி. அரசியல் பங்கு ஏங்க திருப்பி அதுக்குள்ள வரீங்க. அதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட வந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார். டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர், தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே? இதுல இருந்து ஏதோ இதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி.